வணக்கம் நண்பர்களே, உங்களை எல்லோரும் ஹச்பி விளாக்ஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் முருங்கைக்காய் கிடச்சிச்சு. இங்கே முருங்கைக்கீரைலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கடையில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி கிடச்சிது. ஸோ அதனால் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணி காய்கறிகள்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. தென் முருங்கைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு எல்லா காய்கறியும் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் முருங்கைக்காய் சாம்பார் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் இங்கே மோஸ்ட்லி முருங்கைக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஸ்பெஷல் டைப் காய்கறிஸ்லாம் இங்கே கிடைக்காது. அதாவது நாட்டு காய்கறின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி காய்கறிலாம் கிடைக்காது. எப்போயாவது கிடச்சா அதை விரும்பி சமைச்சு சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு குக்கிங்னாலே ரொம்ப பிடிக்கும். குக்கிங் ஒரு ஸ்கில், அது குக்கிங் கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ அதனால் நான் கல்ஃபில் ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அங்கே மோஸ்ட்லி நம்ம குக் பண்ணதில்லை. எல்லாமே வந்து அங்கேயே சமைச்சு மெஸ்ஸில் சாப்பாடு கொடுத்துருவாங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக குக்கிங் தான். சாப்பாடு மோஸ்ட்லி வடித்து தான் சாப்பிடுவேன். பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தென் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். தென் அதுக்கப்புறம் சாம்பார் ப்ராசஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். கேரட், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், தென் முருங்கைக்காய், மூணும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வதக்கிட்டே இருந்தேன். தென் அப்புறம் இந்தியா போயிட்டு வந்தேன். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் கொண்டு வந்தது தீர்ந்துருச்சு. ஸோ இது கடையில் நம்ம வச்ச அரிசியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிற வேண்டியதான். தென் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுத்து ஒரு 1.5லேருந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டேன். அந்த மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிட்டு அந்த மிளகாத்தூள் போட்டோம்னா நல்ல அந்த ஃப்ளேவரிக்கான சாம்பார் கிடைக்கும். லைக் ஒரு கொஞ்சம் சாம்பார் கட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் பருப்பு கடைஞ்சி ஊற்றி சாம்பார் ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். பட் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றினேன். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டாச்சு. சாம்பார் ரெடி. சாம்பார் இறக்கிட வேண்டியதான்.